நம்ம சில சமயம் சில விஷயங்களை பார்க்கும்போது இதுக்கு யாருடைய உதவியுமே தேவையில்ல, இதுவே தன்னிறைவானது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆமா, அது இயல்புதான். ஒரு பெரிய சமுத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு யாருடைய உதவி வேணும்? அது பாட்டுக்கு பறந்து விரிஞ்சு அதோட உலகத்துல அது இருக்கு. சரிதான். ஆனா இந்த எண்ணத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு ரெண்டே ஒரு கேள்வி கேக்குது. திருவள்ளுவர் எழுதின ஒரு குறள். ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போறது வான் சிறப்பு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். மழை எவ்வளவு முக்கியம்னு சொல்ற இந்த குறள் மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு. ஆமா, இயற்கையோட ஒரு பெரிய ரகசியத்தையும் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாடத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த தன்னிறைவுங்கிற எண்ணம் அது ஒரு மாயங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா உடைக்கிறாரு. பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான வரிகள் தான், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அறிவியலும் ஒரு ஆழமான சமூக தத்துவமும் ஒளிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே தனித்தனி தீவில்ல, எல்லாமே கண்ணுக்கு தெரியாத நூல்களால் பிணைக்கப்பட்டிருக்குங்கிறத புரிய வைக்கிற குறள் இது. சரி, அப்ப அந்த குறளை முதல்ல பாத்துடலாம். சொல்லுங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடன். அருமை. இப்போ இதுல தடிந்தெழிலி, தண்ணீர்மை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பழைய தமிழ் மாதிரி இருக்கலாம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஆமா. இதோட நேரடியான விளக்கம் என்னன்னா, மேகம் தன்னோட மழையை கொடுக்காம போனா எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் அதோட வளம் குறைந்து விடும். சரி. இப்ப என் கேள்வி என்னன்னா, கடல் வளம் குறையும்னா சும்மா தண்ணி மட்டம் குறையுமா, இல்ல தண்ணீர்மைங்கிற வார்த்தைக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இங்கதான் வள்ளுவரோட நுட்பமே இருக்கு. சொல்லுங்க. அவர் கடல் நீர் குன்றும்னு சொல்லல, தண்ணீர்மை குன்றும்னு சொல்றாரு. ஆமா, நீர்மை அல்லது நீர்மை தன்மைனா அதோட இயல்பு, அதோட குணம், அதோட தனித்துவம். கடலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? இருக்கு. அது வெறும் உப்பு தண்ணி இருக்கிற ஒரு பெரிய கொலை இல்ல, அது ஒரு மாபெரும் உயிர்ச்சூழல் மண்டலம். கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழற ஒரு உலகம். சரி. மழை பெய்யலன்னா என்ன ஆகும்னு யோசிப்போம். முதல்ல ஆறுகள் வத்திடும். ஆறுகள் வழியா கடலுக்கு வர்ற நன்னீர் வரத்து நின்னுடும். ஓ, அப்போ கடலோட உப்புத்தன்மை அதிகமாயிடுமா? சரியா சொன்னீங்க. கடலோட உப்புத்தன்மை, அதாவது செலினிட்டி அதிகமாயிடும். இது கடலோரத்துல இருக்கிற பவழப்பாறைகள், அலையாத்தி காடுகள் மாதிரியான ரொம்ப முக்கியமான உயிர்ச்சூழல் மண்டலங்களை மெதுமெதுவா அழிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புத்தன்மையில தான் வாழ முடியும். அதேதான். அது மட்டும் இல்லாம ஆறுகள் வெறும் தண்ணியை மட்டும் கொண்டு வர்றதில்ல, நிலத்திலிருந்து பல தாதுக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு வந்து கடல்ல சேர்க்குது. சரி. அதுதான் கடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கும் தாவரங்களுக்கும் உணவு. அந்த உணவுச் சங்கிலியோட முதல் கண்ணியே அருந்துடும். அப்போ மொத்த சிஸ்டமும் பாதிக்கப்படும். ஆக தண்ணீர்மை குன்றுதல்னா வெறும் நீர் மட்டும் குறையறதில்ல, கடலோட உயிர்ச்சூழல் சிதையும், அதோட வளம் அழியும், அதோட குணமே மாறிடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் உபகரணமும் இல்லாம ஒரு சுற்றுப்புற பேரழிவை எவ்வளவு துல்லியமா 2 வரியில சொல்லியிருக்காரு பாருங்க. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நாம தன்னிறைவோட உச்சக்கட்ட உதாரணமா பாக்குற கடலுக்கே வானத்திலிருந்து வர்ற ஒரு சின்ன மழைத்துளியோட உதவி தேவைப்படுது. ஆமா. இது தன்னிறைவுங்கிற ஒரு விஷயமே இந்த உலகத்துல இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. வள்ளுவர் அதைத்தான் சொல்ல வராரா? நிச்சயமா. இந்த உலகத்துல எதுவுமே தனிச்சு இயங்க முடியாதுங்கிறத கடலையே உதாரணம் காட்டி சொல்றாரா? அதுதான் இந்த குறளோட மையமான தத்துவம். நான் பெரியவன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு நினைக்கிற மனப்பான்மையை உடைக்கிறார். சரி. ஒரு பெரிய அமைப்பு எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அது இயங்குறதுக்கு தேவையான ஆதாரங்கள் வெளியே தான் வரணும். அந்த ஆதாரங்கள் சின்னதா இருக்கலாம், கண்ணு தெரியாம இருக்கலாம். ஆனா அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது நின்னு போனா அந்த பெரிய அமைப்பே சரிஞ்சிடும். இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி, சார்பு நிலை, இன்டர்டிபெண்டன்ஸ். நீங்க சொல்ற இந்த அமைப்பு, ஆதாரம் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இப்போ இருக்கிற உலகத்தோட பொருளாதாரம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பாக்குற ஒரு டெஸ்லா கார், அது ஒரு பெரிய தொழில்நுட்பத்தோட உச்சம். பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு நிறுவனம். சரி. ஆனா அந்த கார் ஓடுறதுக்கு முக்கியமானது பேட்டரி. அந்த பேட்டரிக்கு முக்கியமானது லித்தியம். அந்த லித்தியம் ஆப்பிரிக்காவுல காங்கோ நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன சுரங்கத்துல இருந்து ஒரு சாதாரண தொழிலாளியோட உழைப்பால வெட்டி எடுக்கப்படுது. ஆமா, உண்மைதான். ஒருவேளை அந்த ஒரு தொழிலாளி வேலை செய்யலேனா, அந்த ஒரு சுரங்கம் மூடப்பட்டா இந்த பில்லியன் டாலர் தொழில்நுட்பத்தோட இயக்கமே பாதிக்கப்படும். வள்ளுவர் சொல்ற நெடுங்கடல் அந்த டெஸ்லா நிறுவனம்னா, மழை துளி அந்த சுரங்க தொழிலாளி. நான் சொல்றது சரியா? மிக சரியான உதாரணம். ரொம்ப அழகா இணைச்சிங்க. நாம பாக்குறது அந்த பளபளப்பான காரை மட்டும்தான்.
ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த உழைப்ப, அந்த மூலப்பொருளை நம்ம மறந்துடுறோம். ஆமா, அந்த சின்ன கண்ணி அருந்தா மொத்த சங்கிலியும் பலவீனமாயிடும். இது வெறும் பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு நாடு, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். எல்லாத்துக்குமே வா. ஆமா, நாம சாப்பிடுற ஒரு வாய் சோறு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு விவசாயி மழையிலயும் வெயில்லயும் உழைச்சதோட விளைவு. அந்த விவசாயி இல்லைன்னா நம்ம தட்டுக்கு சோறு வராது. உண்மைதான். அந்த விவசாயிக்கு மழை இல்லைன்னா அவரால விவசாயம் செய்ய முடியாது. பாருங்க, எல்லாமே எப்படி ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்குன்னு. இது ஒரு பக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது நமக்கு கிடைக்கிற ஆதரவை நம்ம மதிக்கணும், அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி. ஆமா. ஆனா இந்த குறள்ல இன்னொரு பக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன அது? குறள் என்ன சொல்லுதுன்னா, தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் அப்படின்னு சொல்லுது. அதாவது மேகம் மழையை கொடுக்காம போனா. சரி. இதுல கொடுக்காம போறதுங்கிறது ஒரு செயல் மாதிரி தெரியுது. ஏதோ தற்செயலா மழை பெய்யாம போல, மேகம் தன்னோட கடமைய செய்யாம தன்னோட கொடைய வழங்காம இருக்கிற மாதிரி ஒரு தோணி இதுல இருக்கு. ஆமா. அப்போ இது ஆதரவை பெறத பத்தி மட்டும் பேசல, ஆதரவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பத்தியும் பேசுதா? அருமையான பார்வை. இதுதான் குறளை ஆழமா வாசிக்கிறது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அப்படியா? இந்த இடத்துல மேகம்ங்கிறது வெறும் இயற்கையை மட்டும் குறிக்கல, அது ஒரு குறியீடு. யாருக்கிட்ட வளம் இருக்கோ, யாருக்கிட்ட கொடுக்கறதுக்கான சக்தி இருக்கோ, அவங்க எல்லாரையுமே அது குறிக்குது. ஓ, அப்படியா? ஒரு நிறுவனத்தோட முதலாளி தன் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்காம இருந்தா அந்த நிறுவனம் அதோட தன்னிர்மையை இழக்கும். சரிதான். ஒரு ஆசிரியர் தனக்கு தெரிஞ்ச அங்கிவ மாணவர்களுக்கு கொடுக்காம இருந்தா அந்த கல்வி சூழலே வளங்குண்டிடும். ஒரு பெற்றோர் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் ஆதரவையும் கொடுக்காம இருந்தா அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி குன்றிடும். அப்போ இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஆக யாருக்கெல்லாம் கொடுக்கிற சக்தி இருக்கோ அவங்க அதை சரியா செய்யலன்னா அவங்கள நம்பி இருக்கிற முழு அமைப்பும் பாதிக்கப்படும். இது ஒரு பெரிய பொறுக்க நமக்கு உணர்த்துது. அப்போ இது ஒரு இரட்டை பாடம் மாதிரி. ஒரு பக்கம் நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு வர சின்ன சின்ன உதவிகளை மதிக்கணும், நன்றியோட இருக்கணுங்கிற பாடம். ஆமா. இன்னொரு பக்கம் நாம கொடுக்கிற நிலையில இருந்தா நம்மோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியம், அதை நாம செய்ய தவறுனா எவ்வளவு பெரிய பாதிப்பு வருங்கிற பொறுப்புணர்ச்சி இல்லையா? ஆமா. இந்த 2வது பாடம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் ஏன் பங்களிப்பு ரொம்ப சின்னது, நான் செய்யறதால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஒரு குழுவுல 10 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் சரியா வேலை செய்யலன்னா ஒட்டுமொத்த குழுவோட வேகமும் குறையும். அந்த ஒருத்தரோட பங்களிப்பு சின்னதா இருக்கலாம், ஆனா அது இல்லாதப்போ ஏற்படுற வெற்றிடம் அந்த முழு அமைப்பையும் பாதிக்கும். உண்மைதான். ஒவ்வொரு மழத்துளியும் கடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு தனிநபரோட நேர்மையான பங்களிப்பும் இந்த சமுதாயத்துக்கு முக்கியம். வள்ளுவர் சொல்ற அடிப்படை ஆதாரம் அதுதான். அடிப்படை ஆதாரம். கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப அவசியமான அந்த ஆதாரம். இந்த அடிப்படை ஆதாரம்ங்கிற வார்த்தை ரொம்ப வலிமையா இருக்கு. அப்போ ஒரு சமூகத்தோட ஆரோக்கியம்ங்கிறது அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கிடைக்கிற ஆதாரத்தை மதிக்கிறதையும் தங்களால முடிஞ்ச ஆதாரத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறதையும் பொறுத்து தான் இருக்கு. இது ஒரு வகையில தன்னடக்கத்தையும் நன்றி உணர்வையும் கத்துக் கொடுக்குது. நான் தான் எல்லாம், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிற அகந்தைய முழுசா உடைக்குது. ஆமா. எவ்வளோ பெரிய கடலா இருந்தாலும் உனக்கு வானம் பார்க்குற ஒரு தேவை இருக்குங்கிறத நினைவுபடுத்துது. ஆமா. ஒரு மரம் நல்லா வளர்ந்து நிக்குதுன்னா நாம் அதோட கிளைகள், இலைகள், பழங்களை பார்க்கறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாம பூமிக்கடியில் இருக்கிற அதோட வேர் தான் அந்த மரத்தையே தாங்கி நிக்குது. சரி. அந்த வேருக்கு தேவையான நீர் எங்கிருந்து வருது? மழையிலிருந்து தான் வரும். அந்த மழை இல்லைன்னா வேர் பழமுழக்கும், மரமும் பட்டு போயிடும். ஆமா. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத வேர்கள் நிறைய இருக்கு. நம்ம நண்பர்கள், குடும்பம், ஆசிரியர்கள், நம்ம கூட வேலை செய்யறவங்க, நமக்காக உழைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் அந்த வேர்கள் மாதிரி. ஆமா, உண்மைதான். அந்த வேர்களை நாம மதிக்க கத்துக்கணும். அதுக்கு நாம நன்றியோட இருக்கணும். அதுதான் இந்த குறளோட ஆழமான செய்தி. அப்போ இந்த உரையாடலை சுருக்கமா பார்த்தா, நாம தன்னிறைவுன்னு நினைக்கிற எல்லாமே உண்மையில் பல கண்ணுக்கு தெரியாத ஆதரவுகளால் பின்னப்பட்டது. நிச்சயம். ஒரு பெரிய சமுத்திரம் கூட தன்னோட இயல்பையும் வளத்தையும் காப்பாத்திக்க மேலிருந்து வர்ற ஒரு துளி மழையே நம்பி இருக்கு. இந்த சார்பு நிலையை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைய பார்க்கிற கண்ணோட்டமே மாறிடும். நிச்சயமா. அகம்பாவம் குறையும். மற்றவங்களோட முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிப்போம். நாம செய்யற வேலையை இன்னும் பொறுப்போக செய்வோம். நன்றியோட வாழ பழகுவோம். இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல போல. இல்ல,
ஒரு நாட்டை ஆள்றவங்கல இருந்து ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துறவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை விதி. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க. இந்த குறள் மழை பெய்யாம போனால், அதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காம போனால் கடல் தன்னோட வளத்தை இழக்கும்னு சொல்லுது. சரி. இப்போ உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கடலா இருக்கலாம், இல்ல ஒரு மேகமா இருக்கலாம். நல்ல ஒப்பீடு. நீங்க கடலா இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்த எந்த மழைய நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க? அது உங்க பெற்றோரோட ஆதரவா, நண்பர்களோட ஆலோசனையா, இல்ல உங்க துணைவரோட அன்பா? ஒருவேளை அதை நாம மதிக்காம இருந்திருக்கலாம். ஆமா, ஒருவேளை அதை நீங்க மதிக்காம விட்டதால அது இப்போ குறைஞ்சிடுச்சா? இன்னொரு பக்கம், ஒருவேளை நீங்க ஒரு மேகமா இருந்தா நீங்க யாருக்கு கொடுக்க வேண்டிய மழைய கொடுக்காம இருக்கீங்க? ஒரு பாராட்டு, ஒரு பாராட்டு, ஒரு சின்ன உதவி, இல்ல கொஞ்ச நேரம். நீங்க கொடுக்காம வச்சிருக்கிற அந்த சின்ன விஷயம் யாருடைய வாழ்க்கையில பெரிய வறட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு? யோசிக்க வேண்டிய கேள்வி. இதனால உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையிலயோ எந்த விஷயம் மெதுவா அதோட தண்ணீர்மையை இழந்துட்டு இருக்கு? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.